வாங்க சூப்பரான டேஸ்ட்டான இறால் கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நீங்கள் இறால் கிரேவி செஞ்சுருப்பீங்க, இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் கொஞ்சம் கிடச்சிச்சு எங்களுக்கு. அது எப்படின்னா கொஞ்சம் பெருசு இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் மீடியமான சைஸ் தான். அது ஓடு எடுத்துகிட்டு அந்த குடல் எடுக்கிறது மட்டும்தான். அதுக்காக அந்த க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு போட்டேன். அந்த குடல் எடுத்துகிட்டு போட்டால் மட்டும்தான் அது டேஸ்ட்டு இருக்கும். குடல் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, இது 3ம் போட்டு கொஞ்சம் நேரம் பெசரி வச்சுட்டு நம்ம வெங்காயம் கட் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னாக்கா அதுக்குள்ளே கொஞ்சம் அதெல்லாம் சாந்துடும். உப்பு மிளகாத்தூள்லாம் சார்ந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது உள்ளே எதுவுமே போகாமல் கொஞ்சம் மாதிரி சப்பு இன்னும் டேஸ்ட்டே இருக்காது. டேஸ்ட் இல்லாமல் அது சாப்பிட்டா ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்காக அதை ஃபஸ்ட்டு இது பண்ணி வச்சிடும். ஒரு வெங்காயம் நம்ம மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 5-6 வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம் இல்லையா, பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு வேறு எதுவும் போட வேண்டியதில்லை, பட்டையெல்லாம் போட வேண்டியதில்லை. சோம்பு மட்டும் போட்டு அந்த அரிஞ்ச வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு அது போட்டு, வெங்காயம் கண்ணாடி பதம் தெரியும்ல, அந்த அளவுக்கு நம்ம போட்டு வதக்கிட்டு நான் கருவேப்பிலை மட்டும் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. நான் மல்லித்தலை போடல. மல்லித்தலை போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் மல்லித்தலை போடல. ஏன்னா அந்த இறாலோட ஸ்மெல்லு நமக்கு போயிடும். அந்த கொத்தமல்லி தழை போட்டாக்கா அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி ஸ்மெல்லாக வரும். அது ஒரு மாதிரியாக இருக்கும், இது ஒரு மாதிரியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டு அடுத்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கறி குழம்புக்கு போடுற அளவுக்கு நிறைய போடக்கூடாது. கொஞ்சோண்டு ஒரு சின்ன பிஞ்ச் அளவு சொல்லுவாங்களே, அந்த அளவு தான் போடணும். அந்த அளவுக்கு போட்டு வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக இருந்தால் ஒரு 4 தக்காளி, இல்லைன்னா பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் 3 தக்காளி, அதையும் அது மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சம் சோம்பு அதை போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா அது மட்டும் தான் நம்ம அதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் அதில் இடையில கொஞ்சம் வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள், நான் வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். மிளகாத்தூள் என்ன தீர்ந்த பிற்பாடு நான் வாங்கிட்டு வந்தேன்னா மறுபடியும் அது எப்படி அரைக்கும் போது போடுறேன் வீடியோ. இது நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு வச்சுக்குவோம். வதங்குற பிற்பாடு நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் போட்டு பெசரி வச்சுருக்கோம்ல, அந்த இறால் எடுத்து போட்டு அதில் பெசரி விடுவோம். கொஞ்சம் இது வதங்கட்டுக்கணும். வதங்கினா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல, அது ஒரு மாதிரி இதாக இருக்கும், நல்லா இருக்காது. கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு வந்தால் ஓகே. இந்த அளவுக்கு வந்த பிற்பாடு இப்போ இனிமேலுக்கு இறால் சேர்த்துருவோம். அதில் இறாலை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. நீங்களே பாருங்கள், இறால் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றாவே அதில் கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள், இது 2 தான் நான் சேர்க்க போகிறேன். அதில் வேறு எதுவும் சேர்க்கல. ஏற்கனவே ஆல்ரெடி அதில் கொஞ்சம் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு பெசரி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் தனி மிளகாத்தூள், இது 2யும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். ஓகேவா? நான் இதில் வேறு எதுவுமே கரம் மசாலா அது மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை. சேர்த்துக்கிட்டு இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ எடுத்து இறால் எடுத்ததில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கும் பக்கத்தில் இறால் கிடச்சிச்சின்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் வேறு மாதிரி செய்கிற மாதிரி செய்யாமல் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ இறால் சேர்த்துக்குவோம். அதில் ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் வந்ததுனால ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நாங்கள் ஒன்றும் செய்யலை. அதனால தான் அடுத்த நாள் வாங்கி செஞ்சோம். எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை தான் மேக்ஸிமம் நான்வெஜ் சமைக்கிறது. இன்றைக்கி திங்கக்கிழமை சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாதம், அந்த சைடு சாதம், அதுக்கப்புறம் நாட்டு முட்டை ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். நாட்டு முட்டை பார்த்திங்களா, நம்ம தண்ணியை ஊற்றலை, அந்த இறால் மட்டும்தான் போட்டு கிளற ஆரம்பித்தோம். தண்ணி விட்டுருச்சா, நமக்கு இந்த அளவு தண்ணி பத்தாது. ஏன்னா அது நம்ம வறுக்கிறதுனா இந்த அளவு தண்ணி போகும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர், ரொம்பலாம் வேண்டியதில்லை, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்குவோம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா நம்ம கிரேவி பதத்துக்கு வரும் இல்லையா, ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டு திரும்பி மறுபடியும் அது நல்லா சுண்டி வந்த பிற்பாடு
தேங்காய் அரைக்கிறோம்ல, தேங்காய் அரைச்சி நம்ம வந்து தேங்காய் கடைசியாக ஊற்றக்கூடாது. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தேங்காய் கடைசியாக ஊற்றவே கூடாது. தேங்காய் கடைசியாக ஊற்றினோன்னா சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால வந்து தேங்காய் அரைக்கிறத கொஞ்சம் முன்னாடியே சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் நான் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். கடைசியாக தேங்காய் ஊற்றினோன்னே இறக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தேங்காய் ஊற்றினோன்னே இறக்கி வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் வீணாக போயிடும். தண்ணி ஊற்றி இந்த சுண்டி வந்துருச்சா, இந்த பதத்தில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சதை அதில் சேர்த்துக்குவோம். தேங்காய் அரைச்சதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா மூடி போட்டு வச்சுருவோம். மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ரொம்ப லேட்டாலாம் வேண்டியதில்லை, ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடியாகி வந்துடும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்களே, அந்த பதத்தில் வந்துட்டு இறக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதான். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு நாங்கள் இதை மதியம் சாப்பாட்டுக்கு வச்சாலும் பாக்கி நைட்டு இருக்கிறத நைட்டு சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ இட்லிக்கோ எதுக்கு வேணாலும் சாப்பிடுவோம். எதுக்குனாலும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டைம் செஞ்சு. இது மாதிரி இருக்க என் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த சைடு முட்டை வெந்துட்டுருக்கு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதை முடிச்சுட்டு பார்ப்போம். ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். கொத்தமல்லி தழை ஆப்ஷன் தான், நீங்கள் போட்டுக்கிறோன்னா போட்டுக்கோங்க. நான் கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி தழை மேக்ஸிமம் அதில் சேர்க்கலை. நான் சேர்க்காமல் செய்யணும்னு தான் செஞ்சது. அது வந்துருச்சு, அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.